வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அவசர ஊர்தியில் வந்த பெண் வரதட்சணை கேட்டு தனது கணவன் மாடியில் இருந்து கீழே தள்ளிவிட்டதாக புகார் கூறியுள்ளார். வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த நர்கீஸ் என்பவருக்கும் காஜா ரவிக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஏற்கனவே 30 சவரன் நகை உட்பட வரதட்சணை தந்திருந்தாலும் கூடுதல் வரதட்சணை கேட்டு கணவன் வீட்டார் துன்புறுத்தியதாகவும் 3வது மாடியில் இருந்து தன்னை கணவன் கீழே தள்ளிவிட்டதாகவும் நர்கீஸ் தெரிவித்துள்ளார். அவரோட பையன் ஹாஜா ரஃபிகா திருமணம் செஞ்சு வச்சாங்க. திருமணம் செஞ்ச முதலாம் வரதட்சணை கொடுமை தான் நடந்தது. 4 முழுக்க எதனா ஒரு சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்றதுலேருந்து வெயிட் வேலையிலேருந்து எல்லாத்துக்கும் சண்டை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. ஃபேன் ராடு மூலியமான என்னை அடிச்சாரு. எங்களுடைய மாமனார் எங்கள் லைனில் இருந்தார். எஸ்ஐ பாபா ஒரு லைனில் இருந்தார். லைன் இருக்கும்போது நான் இவகிட்ட வாழ மாட்டேன், இவளை என்ன பண்ணுறதுன்னு போது அவள் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும், அவள் போனாதான் எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு அந்த காரணம் சொல்ல எங்கள் அப்பாவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு என்னை 3வது மாடி வந்து என்னை தள்ளி விட்டார். இது தொடர்பாக அரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதும் தனது மாமனார் எஸ்ஐ என்பதால் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.